அனைவருக்கும் வணக்கம். நம்ம கோயம்புத்தூர் ரியல் எஸ்டேட் சேனல்ல இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தொண்டாமுத்தூர்லிங்க ஆத்து மணல்ல கட்டின இந்த 3 பெட்ரூம் வீடு தாங்க பார்க்க வந்திருக்கோம். இந்த வீடு அமைஞ்சிருக்க இடம் பார்த்தீங்கன்னா, சுத்தியுமே நல்ல கிரீனரியான லொக்கேஷன்ல நல்ல வீடுகள் அமைஞ்சிருக்கிற இடத்துல ரோடு இப்போ போடக்கூடிய ரெடியில் இருக்க வாக்கபிள் டிஸ்டன்ஸ் இருக்கிற இந்த சைட்டை தாங்க பார்க்க வந்திருக்கோம். வாங்க உள்ள ஃபுல்லா டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேசியஸா 2 கார் நிறுத்துற அளவுக்கு நல்ல கிராண்டான இடம் விட்டு கீழே டைல்ஸுமே பார்த்தீங்கன்னா நீட்டாக போட்டு தந்திருக்காங்க. அது போக கார் போர்ட்டிகோ வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே டைல்ஸில் டிசைனாக டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. பனை ஓலை டிசைன் இருக்குது இதில். அது போக செட்பேக்கும் விட்டுருக்காங்க. செட்பேக் ஏரியாவில் ஒரு காமன் டாய்லெட்டும் இருக்குது. வாங்க அந்த டாய்லெட்டையும் பார்த்துடலாம். இப்போ நம்ம நல்லது கெட்டது எதுனாலும் வெளியே போனால் வந்தால் ஒரு சின்ன டாய்லெட் ப்ரொவிஷன் வேணும். கார்டனிங் ஸ்பேஸில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செடிகள் வைக்கிறதுக்கு இடம் விட்டுருக்காங்க. அது போக இந்த வீட்டுக்குன்னு ஒரு சின்ன லான் செட்டப்பும் பண்ணியிருக்காங்க. இந்த லான் செட்டப் பார்த்தீங்கன்னா பேவர் பிளாக் டிசைனில் ஒரு கிராஸ் செட்டப் போட்டு கார்டனிங் செட்டப்புக்காக ஒரு ஸ்டீலில் அவங்களே ஒரு ஃப்ரேம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அது போக ஒரு கூல் ரூஃப் டைல் அடித்து மேலேருந்து நல்லா வெளிச்சமாக இருக்கணுங்கிறக்காக ஒரு 3D பிரிண்டர் டைல்ஸும் போட்டு ஸ்பாட் லைட்டும் ப்ரொவிஷன் பண்ணியிருக்காங்க. வாங்க இந்த வீட்டை நம்ம உள்ள போர்ட்டிகோல ஒரு 2 ஸ்டேர் ஏறுற மாதிரி ஸ்டெப்ஸ் கொடுத்து நல்லா வடக்க பார்த்த வாசல்ல நீலாம்பூர் தேக்கில் டோர் ப்ரொவிஷன் பண்ணியிருக்காங்க. நல்லா டீசெண்டாக இருக்குது. அது போக வீடு பார்த்தீங்கன்னா 10க்கு 16 ஒரு கிராண்டான ஹால் ப்ரொவிஷன் பண்ணி ஃபால் சீலிங்கும் போட்டு தந்திருக்காங்க. ஃபால் சீலிங்கோட மெயினாக அட்ராக்ட் பண்ணுற விஷயம் என்னன்னா அவங்க அப்படியே ஒரு டிவி யூனிட்டும் ப்ரொவிஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜுக்கும் ரேக்ஸ் விட்டுருக்காங்க. உள்ளேயே ஸ்டேர் கேஸ் வரதுனால ஸ்டேர் கேஸ் ஏரியா வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக ஒரு சின்ன ஒரு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு உண்டான ப்ரொவிஷனும் இவங்களே பண்ணி தந்திருக்காங்க. வாங்க நம்ம கிச்சன் ஏரியா ஹாலில் இருந்து கிச்சன் ஏரியா வரும்பொழுதே ஒரு வைடு ஓப்பனிங் கொடுத்து ஒரு வாஷ் பேசன் செட்டப் இங்கே ப்ரொவிஷன் பண்ணியிருக்காங்க. நல்லா ஓவல் டைப்பில் தண்ணி வெளியே தெரிக்காத அளவுக்கு டிசைன் பண்ணி ஒரு டேபிள் டாப்பும் மார்பிளில் போட்டு அலுமினியம் ஃப்ரேம் செட்டப்போட இருக்கிற ஒரு ஸ்டோரேஜ் யூனிட்டும் இங்கே ப்ரொவிஷன் ஆகிருக்குங்க. ப்ளஸ் சோப் ட்ரே, டவல் ஹேங்கரு, ஒரு சின்ன ஸ்பாட் லைட்டும் இங்கே ப்ரொவிஷன் ஆகிருக்குங்க. அது போக இங்கே டைனிங் ஏரியா பார்த்தீங்கன்னா நல்லா 10க்கு 10 நல்லா கிராண்டாகவே கொடுத்துருக்காங்க. நல்லா ஃபால் சீலிங்கும் பண்ணி ஒரு ஃபேன் ப்ரொவிஷன் பண்ணுறதுக்கான ஸ்பேஸும் இங்கே விட்டுருக்காங்க. டீசெண்டாக இருக்குங்க பார்க்குறக்கு. அது போக இங்கே ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டரும் இருக்குது. வித் நம்ம உள்ளே வரும்போது கிச்சன் ஏரியா ஃபுல்லாகவே மாடுலர் கிச்சன் ப்ரொவிஷன் பண்ணி சிம்னியும் இவங்களே போட்டு தந்திருக்காங்க. பைப்பும் பார்த்தீங்கன்னா வேணுங்கிற இடத்துக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய டைப்பில் ஒரு டிசைனாக ஸ்லீக்காக இருக்குங்க. பார்க்குறக்கே நல்லா இருக்குது. டேபிள் டாப்பும் நல்லா மார்பிளில் யூனிக்காக கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இவங்க மாடுலர் கிச்சனும் பார்த்தீங்கன்னா பிளேட் ட்ரே ப்ளஸ் டேண்டம் யூனிட்டு எல்லாமே கப் அண்ட் சாஸ் யூனிட் எல்லாமே ப்ரொவிஷன் பண்ணியிருக்காங்க. கிச்சனுமே நல்லா கிராண்டாக பெருசாக இருக்குது. ப்ளஸ் சர்வீஸ் ஏரியாவுக்கு போகிறதுக்காக ஒரு டோர் ஓப்பனிங்கும் கொடுத்து மாடுலர் கிச்சன் ஃபுல்லாகவே டோர் ப்ரொவிஷனோட க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதுவுமே தேக்கில் தான் போட்டிருக்காங்க. சர்வீஸ் ஏரியா போகிற டோரும் தேக்கில் நல்லா டீசெண்டாக இருக்குங்க. வெளியே வந்தால் வீட்டை சுற்றி நல்லா ஸ்பேசியஸான செட்பேக் ஏரியா விட்டுருக்காங்க. பாருங்க, ஹாலுக்கும் கிச்சனுக்கும் நடுவில் இருக்கிற டைனிங் ஏரியாவில் ஒரு ஓப்பன் டோர் கொடுத்து மாஸ்டர் பெட்ரூம் இங்கே கீழே ஒன்று ப்ரொவிஷன் ஆயிருக்குங்க. 10க்கு 16 அட்டாச் டாய்லெட்டோடு இருக்கிற இந்த பெட்ரூம் பாருங்க. வென்டிலேஷனுக்கு சுற்றி வர 2 ஜன்னல் ப்ரொவிஷன் பண்ணி ஸ்விட்சஸ் பிளகின்ஸ் எல்லாமே இங்கே ப்ரொவிஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்பாட் லைட்ஸும் இருக்குது. வீடு கலர்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால நல்ல ஸ்பேசியஸாக விட்டுருக்காங்க. அட்டாச் டாய்லெட்டுமே பார்த்தீங்கன்னா வாஷ் பேசன் ப்ளஸ் வெஸ்டர்ன் டைப்பில் 3D பிரிண்டர் டைல்ஸ் போட்டு கீழே நல்லா கிரிப் டைல் போட்டிருக்காங்க. அதுவாக வென்டிலேட்டர் ப்ரொவிஷனும் கிளாஸ்லேயே கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் யூனிக்காக இருக்குது. இப்போ நம்ம ஹாலில் இருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு இன்னர் ஸ்டேர் கேஸ் ப்ரொவிஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம கீழே ஃப்ளோரில் என்ன வெட்டி டைல் போட்டிருக்காங்களா அதே தான் இங்கே ஸ்டேர் கேஸ்க்கும் டிசைனுக்காக போட்டிருக்காங்க. ஸ்டெப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிரானைட்டில் ப்ரொவிஷன் பண்ணியிருக்காங்க. ஹேண்ட் ரெயிலும் எஸ்எஸ்ல போட்டு உடன் ஸ்டைலில் கொஞ்சம் ஃபினிஷ் பண்ணி டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்கு மேலே இந்த பார்ட்டிஷன் வாலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீல் கிரில்லும் ப்ரொவிஷன் பண்ணி கிளாஸில் நல்லா வெளிச்சம் உள்ள வர மாதிரி டீசெண்டாக யூனிக்காக கொடுத்துருக்காங்க. வாங்க நம்ம மேலே பார்ப்போம். படியேறி மேலே வந்தோம் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு ஹால் செட் அவுட் மாதிரி ஒன்று கொடுத்து 2 பெட்ரூம் இங்கே மேலே வந்துருதுங்க. அதில் நம்ம இப்போ மேலே இருக்கிற மாஸ்டர் பெட்ரூம் தான் பார்க்க வந்திருக்கோம். வாங்க. நல்லா 10க்கு 16 நல்லா ஃபோர்ஸான பெரிய பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்கு 2 பக்கம் ஜன்னல் இருக்கு. ப்ளஸ் லாஃப்ட்டும் இருக்குங்க. ஃபியூச்சரில் நீங்கள் ஒரு வார்ட்ரோப் அடிக்கிறீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் அட்டாச் டாய்லெட்டும் இருக்கு. அட்டாச் டாய்லெட் இதுவும் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டைப் தான். மிக்சரு ப்ளஸ் உங்களுக்கு ஷவர் யூனிட் எல்லாமே இங்கேயே வந்துடுது. வாஷ் பேசன், சோப் ட்ரே எல்லாமே இருக்குது. பேரண்ட் பெட்ரூமுங்க 10க்கு 10 நல்ல வென்டிலேஷன் 2 ஜன்னல் கொடுத்து லாஃப்ட் ப்ரொவிஷனும் இங்கே பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அட்டாச் டாய்லெட்டும் வந்துருக்குங்க.
சேம் as well as நம்ம கீழே 2 பெட்ரூம் பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரியே இங்கே வந்துடுது. வந்து வெளியே வந்தோம் அப்படின்னா மொட்டை மாடிக்கு போறதுக்கு இங்க வழி கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பால்கனி பார்த்துட்டு வந்துருவோம், அதுக்கப்புறம் இதை பார்க்கலாம். பால்கனி ஏரியா வந்தோம் அப்படின்னா ஒரு பர்குலா டிசைன்ல ஸ்டீல் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. கீழே டைல்ஸ் எல்லாமே யூனிக்காக இருக்கிறதுக்காக டீசெண்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. கிளாஸ் ஃபினிஷ்ல வெளியே இருந்து பார்க்கும்போது அட்ராக்டா இருக்குங்க. ப்ளஸ் எலிவேஷனும் நல்லா டீசெண்டாக தெரியுதுங்க. இந்த இடத்துல நீட்டாக இருக்குது, காற்றோட்டம். பால்கனி ஏரியாவிலேருந்து நம்ம ஓப்பன் ஸ்பேஸ் வந்தோம் அப்படின்னா டெரஸ் போகிறதுக்கு ஒரு சின்ன டோர் ப்ரொவிஷன் கொடுத்து நல்ல யூட்டிலிட்டிக்கும் ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. மேலே போகிற ப்ரொவிஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் லேடர் ப்ரொவிஷன் பண்ணியிருக்காங்க. மேலே ஓவர் ஹெட் டேங்க்கும் ப்ரொவிஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த வீடு பார்த்தீங்கன்னா 30x50 வடக்க பார்த்த வாசலில் 3.45 சென்ட்ல அமைஞ்சிருக்கிற 1650 சதுரடி வீடுங்க. இது தொண்டாமுத்தூர் மெயின் ரோட்டில், அதுவும் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இந்த சைட் லொக்கேட் ஆகிருக்குங்க. இந்த சைட் பார்த்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவல் 80% பேங்க் லோனும் அவைலபிள் ஆகுதுங்க. ப்ளஸ் பிளான் அப்ரூவலும் இந்த வீட்டுக்கு இருக்குது. இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயிலை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. ப்ரைஸும் 70 lakhs சொல்கிறாங்க. டைரக்ட் ஓனர் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேங்க. கால் பண்ணி டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.